ஹாய் மிஸ், நான் உங்கள் மீன். இன்றைக்கி வந்து கோஸ்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் வியோட 5 ஷர்ட்டோட 4th பார்ட் பார்க்க போகிறோம். இன்னும் ஒரு பார்ட் தான் இருக்குது. ஸோ இந்த எபிசோடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்துட்டு ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு ஒரு ஏஜ் கேப் அப்படிங்கிற வீக்கு கூட ஒரு 1 ஷர்ட் 3 ஷர்ட் வந்திருக்கும். அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு மறக்காமல் அங்கேயும் கமெண்ட் பண்ணிட்டு, இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் இங்கேயும் கமெண்ட் பண்ணிட்டு, செகண்ட் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் அதையும் பண்ணிவிட்டு, வாட்ஸ்அப் சேனலில் ஃபாலோ பண்ணலாம், அதையும் மறக்காமல் பண்ணிட்டு எல்லோரும் இப்போ டேரெக்டாக அந்த ஸ்டோரிக்குள்ள வாங்க. டிஸ்க்ளைமர் ஸ்க்ரீனே டிஸ்கிரிப்ஷன்லேயுமே கொடுத்துருக்கேன். ஸோ ஃபுல்லாக படிச்சுட்டு நல்லா படிச்சுட்டு அப்புறம் ஸ்டோரிக்குள்ள வாங்க. ஓகே, வாங்க டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். லாஸ்ட் பார்ட்டில் என்ன பார்த்தோம்னா, அங்கே வந்து நம்ம வீமன் குக் 3 பேர் அண்ட் சுகர் 4 பேர் சேர்ந்து படம் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ ஒயின் வந்து சின்ன சின்ன அட்ராசிட்டி பண்ணிட்டு 3 பேத்துக்கு கீழேயும் அடிச்சப்பெல்லாம் வச்சிருப்பா. அவங்க 3 பேத்துக்கு வந்துட்டு ஃபீல் ஆகுது. பட் வீக்கு மட்டும்தான் அவளை தொட்டா ஃபீல் ஆகலை. ஷாக்கில் அவங்க 3 பேரையும் பார்த்துட்டு இருக்காங்க. அவன் 3 பேரும் அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. என்னது கிள்ளை, என்னதுக்கு அடிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றுக்கிட்டு கடிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே உங்களை ஷாக்கில் பார்த்துட்டு, எப்படி உன்னால் அவனுங்களை தொட முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஷாக்கில் பார்த்துட்டு, டே கத்தி தொலையாதீங்க, வீட்டை விட்டு வெளியே போய் தொலைங்கடா, சும்மா நைனே அப்படின்னு ஜேக்கு டக்குன்னு கோவம் வந்துச்சு. அங்கே எதுக்கு என்னை வீட்டை விட்டு வெளியே போக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு எழுந்திரிச்சு நிற்கிறான். ஐயோ சரி விடு, ஏதோ டென்ஷனில் சொல்லிட்டு உட்காரு, சாரி சாரி சார் 3 பேர்த்திட்டே சாரி அப்படி சொல்லி கேட்கலாம். எல்லோரும் பார்த்துட்டு சரி விடு மன்னிச்சிடறோம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி படம் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த படம் ஃபுல்லாக முடியுது. நீங்கள் பக்கத்தில் தான் உட்காந்துருக்கீங்க. பட் யோசிச்சுட்டே இருக்கான். நீங்கள் பார்த்துட்டு என்ன யோசிச்சுட்டே இருக்கா அப்படின்னு, ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு என் ஃபோனில் டைப் பண்ணி காட்டுறான். நீ ஏதோ யோசிக்கிற மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திருப்பி அவனுக்கு டைப் பண்ணுறீங்க. அவனே ஐயோ நீ பேசு, நீ டைப் பண்ணுறத பார்த்தா கண்டுபிடிச்சிருவாங்க அப்புறம். சரி நீ என்னத்தை யோசிக்கிற அப்படின்னு, எப்படி ஒன்றாலும் அவனுங்களை தொட முடியுது, அதான் எனக்கும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திருப்பி சொல்கிறீங்க. அவனே எனக்கு ஒன்றுமே புரியல, எனக்கு பைத்தியம் பிடிக்குது அப்படின்றான். நீ எதுக்கு பைத்தியம் ஆகிறேன், ஏன் எப்படி பார்த்தா நான் தான் ஆகணும் அப்படின்னு. ஐயோ அமைதியாக இருடி எப்படி சொல்லிட்டா. நீங்கள் அதுக்கப்புறம் அமைதியாக இருக்கீங்க. அந்த படம்லாம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அவங்களாம் கிளம்பிட்டாங்க. இப்போ நீங்கள் உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு ஆப்போசிட்டில் உட்காந்துட்டு, எப்படி நீ ஏன்ட்ட தொடு அப்படிங்கிறா. நீங்கள் தொடுறீங்க, ஏன்ட்ட எனக்கு ஃபீல் ஆகுது. அவன் முடியும் லைட்டாக அமுங்குது. அவன் பார்த்துட்டு இப்படி பாரு, அவன் என்ன தொடுறான் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் காட்டான். ஆமாம் நீ என்ன தொட அப்படிங்கிறா. நீங்கள் வீயை தொட ட்ரை பண்ணுறீங்க. நீங்கள் வீக்கு அந்த சைடு இந்த சைடு தான் கை போதே தெரியல. உங்களால் வீயை மட்டும் தொடவே முடியல. உங்களை பார்த்துட்டு ஏன் வயன் இப்படி நடக்குது தெரியலையே எப்படி சொல்லிட்டு நீங்கள் வீயை பார்த்துட்டீங்க. ஃபேஸே சேட் ஆகிடுச்சு. நீங்கள் வீயை பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருப்பேன். என்ன அப்படின்னு, உன் நார்மல் உருவத்துக்கு வர முடியுமா அப்படி இந்த வெள்ளை உருவத்தில் இல்லாமல் உன்னோட நார்மல் ஃபேஸ் கட்டுக்கு வரியா அப்படின்னு. நீங்கள் சரி அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கண்ணை மூடி கண்ணை திறக்குறீங்க. ஒரு அழகான ஒரு பிளாக் அண்ட் ரெட் காம்பினேஷனில் ஒரு டாப் போட்டிருக்கீங்க. கீழே வந்துட்டு ஒரு பிளாக் கலர் பேண்ட், அதாவது டாப் மீன்ஸ் அது ஒரு க்ராப் டாப் மாதிரி இருக்குது. அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கீங்க. உங்கள் ஹேர் நல்ல லாங்காக இருக்குது. உங்கள் ஹிப்பு கிட்டே இருக்குது. ஹிப்பை தாண்டி கீழேயே இருக்குது. அந்தளவுக்கு ஒரு லாங் ஹேர். உங்கள் ஐஸில் நீங்கள் வந்துட்டு காஜல்லாம் போட்டிருக்கீங்க. அழகாக இருக்குது அந்த காஜல். உங்கள் கண்ணு பார்க்க ஒரு ரெட் கலர் லிப்டிக், சின்னதாக கண்ணத்தில் இந்த கண்ணு பண்ணக்கூடாதுன்னு ஒரு மை வைப்பாங்கல்ல, அந்த சின்னதாக ஒரு மை வச்சுருக்கு. அப்படியே உங்களை ஷாக்கில் பார்க்குறான். ஏன் இவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்னு நீங்கள் வேகமாக போய் கண்ணாடியில் பார்க்குறீங்க. உங்களுக்கு நீங்கள் லைட்டாக இப்போ தெரியுறீங்க. நீங்கள் வா ஏன் அப்படின்னு உங்கள் பக்கத்தில் நிற்கிறான். நீங்கள் இப்போ ஃபுல்லாகவே கண்ணாடியில் தெரியுறீங்க. உங்களை பார்த்துட்டு தெரியுற அப்படின்னு, நீ மனசு வச்சில நான் தெரியணும், அதனால தான் அப்படி சொல்லிட்டு நான் அழகாக இருக்கேன்ல அப்படின்னு செம்ம அழகாக இருக்கான்னு சொல்லிட்டு உங்களை டச் பண்ண ட்ரை பண்ணுறான். நாளையும் டச் பண்ண முடியல. உங்களை பார்த்துட்டு லாஸ்ட்டாக ஒரு வேளை உனக்கு ஏதாச்சும் ஆனப்போ அந்த ட்ரெஸ் போட்டிருந்துருப்பியோ, அதான் இந்த ட்ரெஸ்ஸே போட்டிருக்கியோ அப்படின்னு. அப்படி தான் போகல. பட் இந்த ட்ரெஸ் அழகாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த க்ராப் டாப்பு இந்த பேண்ட்டெல்லாம் பாரு, அதுக்கு எப்படி ஒரு பேர் பண்ணியிருக்கேன், க்யூட்டாக இருக்கேன்ல அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஆமாம் அப்படி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா வீக்கு கால் வருது. பார்த்துட்டு ஆரம் ஹயாங் தான் அப்படி சொல்லிட்டு, சொல்லுங்கள் ஹயா அப்படின்னு. டே ப்ராக்டிஸ் இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணிடலாம்டா வரியா அப்படின்னு. இன்னைக்கா ஹயாங் நான் நாளைக்கு மார்னிங் வரேனே அப்படின்னு. சரிடா அப்படி சொல்லிட்டு அவங்களும் ஃபோன் வச்சுட்டாங்க. அன்றைக்கி டே முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு எப்போதும் போல் கிளம்பிட்டு ஏன்ட்டு காரில் உட்கார வச்சுட்டு பார்க்குறான். நீங்கள் பின்னாடி சீட்டில் உட்காந்துட்டு கார் எடு அப்படிங்கிறீங்க. உங்களை பார்த்துட்டு வரியா அப்படின்னு கேட்குறான். எனக்கு மற்ற எல்லாரையும் பார்க்கணும், என்னை கூப்பிட்டு போ அப்படின்னு. ஏன்னு அப்படிங்கிறான். சரி ஒன்று மட்டும் பார்க்குறேன், என்னை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறீங்க. அவன் சரி வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டு வந்துட்டான். இப்போ நீங்கள் வந்து கரெக்டாக அந்த இதுக்குள்ளே போயிட்டீங்க. இப்போ வீட்டுக்குள்ளே தான் இருக்கீங்க. வந்துட்டு போய் ஷர்ட் மட்டும் கழட்டிட்டு வரான். நீங்கள் கிட்ட போய்ட்டு இப்போ எதுக்கு ஷர்ட்டை கழட்டினேன் அப்படின்னு. செக்ஸியாக இருக்கலாம். செம்ம செக்ஸியாக இருக்கே அப்படின்னு. அதுக்காக தான் அப்படி சொல்லிட்டு வந்து ஸ்டெப்பாட போய் நிற்கிறான். எல்லோரும் பார்த்துட்டு ஷர்ட் இல்லாமல் செம்ம அழகாக இருக்க பாரு, இன்றைக்கி வீடியோவில் பிச்சுக்கிட்டு போப்பாரு அப்படின்னு எல்லோரும் பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒவ்வொருத்தரையும் பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்கள் ஆரம் கிட்ட போயிட்டு ஹேர் பிக் பாடி ஸோ க்யூட் அப்படி சொல்கிறீங்க. உங்களை பார்த்து லைட்டாக முறைக்கிறான். நீங்கள் பார்த்துட்டு ஐயோ இவனுக்கு வேறு கேட்குதோ அப்படி சொல்லிட்டு நீங்கள் கிடுன்னு அடுத்த ஜின்னுக்கிட்ட போகிறீங்க. ஐயோ அங்கே போய் என்னத்தை சொல்ல காத்திருக்காளோ அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது வேர்ல்டு வைட் ஹேண்ட்ஸம், இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கீங்களே அப்படி சொல்லிட்டு அவன் கணத்துக்கிட்ட போய் நீங்கள் லைட்டாக அவன் கணத்தில் கிஸ் பண்ணுறீங்க. அவன் அப்படியே அவன் கணத்தை தொட்டுட்டு
அப்படிங்கிற மாதிரி முழிச்சிட்டு இருக்கான். உங்களுக்கு புரிஞ்சிருச்சு, அவனையும் உங்களால் தொட முடியுது. நீங்கள் ஒன்றாவே ஹீப்பில் லைட்டாக கழட்டிங்க அம்மே அப்படி சொல்லிட்டு யாரா என் இடுப்பில் கீழே அப்படி சொல்லிட்டு ஜின் சுற்றி சுற்றி தேடுறான். ஜின்னுக்கிட்ட யாருமே உட்காரல. ஜின் வந்துட்டு தனியாக தான் உட்காந்துருக்கான். ஜின்னை பார்த்துட்டு என்னாச்சு ஹயாங்க அப்படின்னு யாரோ என் இடுப்பில் கிள்னாங்கடா அப்படின்னு அப்படி சொல்லிட்டு எல்லாரும் அவனை பார்த்து முறைக்கிறாங்க. சத்தியமாக எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆச்சு அப்படின்னு ஜின் ஹயாங்க்கு பைத்தியம் தான் முடிச்சிருச்சு அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு போகிறான். என்ன வேணும் பைத்தியம்னு சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி இருக்க. அதுக்கப்புறம் நீங்கள் கிடுகிடுன்னு ஆரம்பிட்டு போகிறீங்க. ஒயின் எதுவும் பண்ணாத அப்படி சொல்கிறான். நீங்கள் அவன் சொல்கிறத கண்டுக்கவே இல்லையா? கிட்டே போயிட்டு ஆரமோட நோஸை லைட்டாக பிஞ்ச் பண்ணிட்டீங்க. அவன் நோஸை தடவிட்டு அவனை சுற்றி சுற்றி பார்க்குறான். ஐயோ இவ சேட்டையை ஸ்டார்ட் பண்ணிட்டாடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் ஜேகப் கிட்ட போயிட்டு ஜேகப் டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். நீங்கள் ஜேகப் டான்ஸ் ஆடுறப்ப வந்துட்டு அவன் ஹிப்பில் கை வைக்கிறீங்க. அது வந்து ஒரு ரொமான்டிக் டான்ஸ் பண்ணலாம். பட் அதை எப்படி ஆடுறான்னா அவன் சும்மா கண்ணாடியில் கை வச்சு ஆடி ஸ்டெப் போட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கான். நீங்கள் ஹிப்பில் கை வச்சு அவன் அப்படியே ஃபிளிஞ்ச் ஆகி அப்படியே நின்ட்டான். பார்த்துட்டு ஐயோ இப்போ சேட்டை செய்கிறாளே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கான். நீங்கள் எல்லாருக்கிட்டையும் அன்றைக்கி ஏதாச்சும் சேட்டை செஞ்சுட்டே இருக்கீங்க. வீணாலும் உங்களை இங்கே வந்து தொலை அப்படின்னு சொல்லி கத்தவும் முடியல, உங்களை திட்டவும் இல்லை. அவன் சிக்னல்லே வாவான்னு சொன்னாலும் நீங்கள் அவன் பேசி கேட்கவே மாட்டேங்கிறீங்க. சுற்றி எல்லாத்தையும் சீன்றீங்க. இன்றைக்கி ஓரளவுக்கு எல்லாருக்குமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் வந்திருக்கும். பட் ஒருத்தன் கூட ரியாக்ட் பண்ணிக்க மாட்டான். ஏன்னா எல்லாம் கலாய்க்கிறானுங்களே, இதனால் பயத்தில் எல்லாம் அமைதியாகவே இருந்திருப்பாங்க. இப்போ நைட்டு எல்லாருமே ரூமில் படுத்திருக்காங்க. நீங்கள் வந்து வீ மேலே தான் ஏறி படுத்திருக்கீங்க. வீ உங்களை பார்த்துட்டு எனக்கு வெயிட் தெரியாதுன்னு சொல்லிட்டு என் மேலே ஏறி படுத்துருக்கேன். அப்படி சொல்லிட்டு நீங்கள் வீ மேலே படுத்துட்டு எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்க. வீ உங்களை பார்த்துட்டு இந்த சைடு கொஞ்சம் இடம் இருக்குல்ல, இதில் படுக்கலாம்ல அப்படி சொல்லிட்டு வீ மேலே தான் படுத்துருக்கீங்க. வீக்கு வந்து உங்கள் உருவம் தெரியுது, நீங்கள் படுத்திருக்கீங்க அப்படிங்கிறது பார்த்து தெரியுது. பட் உங்களாலே அவனை ஃபீல் பண்ண முடியல, அவனாலையும் உங்களை ஃபீல் பண்ண முடியல. சும்மா காற்றுல ஏதோ மறந்துட்டு படுத்துருக்க மாதிரி தான் படுத்துருக்கீங்க. வீ உங்களை பார்த்துட்டு ஐயோ அப்படி சொல்லிட்டு படுத்துருக்கா. நீங்கள் வீ பார்த்துட்டு நான் வேணா போய் ஜிமின் மேலே படுக்கவா, ஜிமினுக்கு நல்லா தெரியுமே அப்படின்னு உங்களை பார்த்து வீ முறைக்கிறான். சரி அமைதியாக இரு அப்படி சொன்னோடனே ஹயாங் நான் ஒன்று நேற்று ஒரு புக் படித்தேன்னு தெரியுமா அப்படின்னு என்னடா அப்படி சொல்லிட்டு எல்லா ஜிமினும் பார்க்குறாங்க. ஜிமின் ஒன்று நான் ஒரு கோஸ்ட் ஸ்டோரி படித்தேன் அப்படின்னு என்ன ஸ்டோரி அப்படி சொல்லிட்டு வீ பார்க்குறான். கோஸ்ட் வந்துட்டு கண்ணுக்கு தெரியுமா அப்படின்னு யார் கண்ணுக்கு அப்படி சொல்லிட்டு வீ சொல்கிறான். யாரோ ஒரு பாயோ கேர்ளோ டெத் ஆகிறதுக்கு முன்னாடி யாரை நினச்சிட்டே இருக்கிறாங்களோ அவங்க கண்ணுக்கு அது தெரியுமா பட் மற்ற யாரும் கண்ணுன்னு தெரியாது அப்படி சொல்லிட்டு அவன் சின்சியராக சொல்கிறான். வீ உங்களை பார்த்துட்டு நீ சாகிறதுக்கு முன்னாடி என்ன நினச்சி அப்படின்னு ஆமாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் கேஷுவலாக தலையாட்டிங்க. வீ உங்களை பார்த்துட்டு அதனால தான் எனக்கு தெரியல அப்படின்னு இருக்கலாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் பரவாயில்லையா ஜிமின் உண்மையாக பேசலானே அப்படி சொல்லிட்டு வேமா ஜிமின் கிட்டே போகிறீங்க. வியூ உங்களை பார்த்துட்டு ஐயோ உங்க போகாதடி அப்படிங்கிற நீங்கள் போய் ஜிமின் பக்கத்தில் உட்காந்துட்டு என்ன சொல்கிறான் இவன் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. அவன் சின்சியராக பேசலாம். நீங்கள் ஜிமின் தொடைய கையை வச்சுட்டு சின்சியராக கதை கேட்டுட்டு இருக்கீங்க. ஜிமினுக்கு அப்படியே ஃபீல் ஆகுது. ஜிமின் அவன் தொடைய பார்க்குறோம் இங்கிட்ட சுற்றி பார்க்குறான். ஐயோ இந்த கையே எடுடி அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். நீங்கள் கையை எடுக்கவே இல்லை. டே ஜிமின் அப்படின்னு ஹயாங்க அப்படின்னு என்னாச்சு அப்படின்னு எங்கள் காலில் யாரோ கை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் பார்த்து சொல்கிறான். 6 மணி உன் காலில் ஏறான் கையை வச்சிருக்கா. டே நீ தனியாக தானே உன் பெட்டில் உட்காந்துருக்க அப்படின்னு ஆனால் ஹயாங் என் காலில் அப்படி சொல்லிட்டு அவன் திக்கிறான். ஏன்னா நீங்கள் லைட்டாக கையை வந்துட்டு இப்படி ஆட்டுறீங்க. அவனுக்கு ஒரு மாதிரி இது கூசுது செப்ட்டு பயமாக இருக்குது. அவன் ஹயாங் பேய் கதை பேசி பேய் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். என் கண்ணுக்கு தெரியல பட் அது என் காலை சுரண்டுது அப்படி சொல்லிட்டு அவன் சொல்கிறான். பார்த்தா அவன் அப்படியே பெட்ஷீட்டை லைட்டாக நவுத்திட்டு பார்க்குறான். நீங்கள் அச்சு வைக்கிறதுக்கு வந்துட்டு அவன் பேண்ட்டு லைட்டாக அசையுது. அப்படியே 6 பேர் ஷாக்கில் வேணும் பார்க்குறாங்க. இவ பண்ணுற சேட்டையில் என்னென்ன பண்ணுறா பாரு அப்படி சொல்லிட்டு அவனை நான் ஷாக்கில் பார்த்துட்ருக்கான். ஜிமினுக்கு பயம் வந்துருச்சு. அவன் மேலே இதில் உட்காந்துருப்பான் பெட்டில். அவன் ஜங்குன்னு கீழே குதிச்சுட்டு வேகமாக போய் வீயை ஹக் பண்ணிட்டு நிற்கிறான். டே ஒன்றும் இல்லைடா பயப்படாத அப்படின்னு டே ஆனால் அப்போ இந்த ரூமில் இருக்காடா உண்மையிலே அப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே ஷாக்கில் பார்க்குறான். ஜேகே ஹயாங் நேற்று உங்கள் வீட்டில் கூட இப்படி தானே நடந்துச்சு அப்படின்னு சுகா ஆமாண்டா என்ன கூட யாரோ கொட்டினாங்க. அப்போ உங்கள் வீட்டிலேருந்து பேய் இங்கேயும் வந்துருச்சு ஆடா அப்படி சொல்லிட்டு வீயை பார்த்து கேட்குறாங்க. என் வீட்டில் பேய் அப்படிலாம் இல்லை அப்படின்னு ஏன்டன் குலைக்கிறான். ஐயா அந்த படத்தில் மாதிரி ஏன்டன் குலைக்கிறான். அப்படின்னு ஏன்டன் ஒய் நீங்கள் வா அப்படி சொல்கிறோம். நீங்கள் ஏன்டன் பார்த்துட்டு நோனோ அப்படி சொல்லிட்டு தலையாண்டிட்டு ஏன்டன் அப்படியே ஹேயாக பார்த்துட்டு நீங்கள் வாட்டு கால் ஆடிட்டு உட்காந்துருக்கீங்க. பயந்து பீதியில் நின்றுட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் உட்கார வைக்கிறாங்க. கீழே எல்லோரும் உட்காந்துட்டாங்க. உங்களை பார்த்துட்டு உங்கள் எல்லார்ட்டையும் நான் ஒரு உண்மையாக சொல்கிறேன். நாங்கள் யார்ட்டையுமே எதுவும் மாறக்கூடாதுன்னு நினைப்பேன். அதெல்லாம் நீங்களாம் வேறு இவ்வளோ பயந்துட்டனால ஒரு உண்மையை சொல்கிறேன். அப்படின்னு என்ன அப்படின்னு எனக்கு கண்ணுக்கு பேய் தெரியுது அப்படின்னு ஜீவனோன்னு பொய் சொல்லாதரா இப்போ உங்கள் காலில் கை வச்சது ஒரு பொண்ணு தான் அப்படின்னு பொண்ணு அழகாக இருந்துச்சா அப்படின்னு டே காஜி அப்படின்னு காஜி கேட்கல சொல்லு பொண்ணு அழகாக இருக்கான் பேர் அழகாக இருப்பாடா அப்படின்னு அப்படி சொன்னால் நீங்கள் வேமா வீக்கிட்ட உட்காந்துட்டு என்ன சொல்கிறேன் என்னை பற்றி தான் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹாப்பியாக பார்த்துட்ருக்கீங்க. பார்த்துட்டு இப்போ கூட இங்கே தான் உட்காந்துருக்கா அப்படின்னு கதை கட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜின் எந்திரிக்க போகிறான். நீங்கள் வேமா ஜின்கிட்ட போகிறீங்க. நாங்கள் போகாத அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் ஜின்கிட்ட போயிட்டு ஜின்னோட கண்ணத்தை தொடுறீங்க. ஜின்னுக்கு ஃபீல் ஆகுது. அப்படியே ஷாக்கில் பார்க்குறா ஒன்று அப்போ தான் அவன் கண்ணத்தை பிடிச்சிருக்கா அப்படின்னு யார் இப்போ சொல்லிட்டு எல்லோரும் இப்படி ஷாக்கில் பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் பொறுமையாக வந்துட்டு உங்கள் உருவத்தை எல்லாத்துக்கும் காட்டுறீங்க. அப்படி எல்லோரும் பார்க்குறத பார்த்துட்டு எல்லாம் குறுகுறுன்னு பார்க்க முடியாது. இந்த பொண்ணு தான் சொன்னீங்களா ஹயாங்க அப்படி சொல்லிட்டு ஜேகே ஷாக்கில் கேட்குறான். ஜேகே வந்துட்டு அப்படியே முக்கால்வாசி சுகா மேலே ஏறிட்டான். சுகா டே என்னடா
பேய்ங்கிற பொண்ணு மாதிரியே இருக்குது. என்னோட ஆப்போசிட்டில் வியை பார்க்கும்போது ஒயின் எல்லாரும் கணக்கு தெரிவியா? நான் தான் மந்திரம் போட்டேன், இப்போ எல்லாத்துக்கும் தெரியுவேனே, எல்லாருக்கும் நான் பேசுறது கேட்குமே, உங்கள் 7 பேருக்கு மட்டும் தெரியுவேன், 7 பேருக்கு மட்டும் நான் பேசுறது கேட்குமே அப்படின்னு சொல்கிறீங்க. க்யூலாக சொல்கிறீங்க. ஐயோ ஏன்டி இப்படி பண்ணுற அப்படிங்கும்போது என்னடா பேச்சுவார்த்தை நடத்துகிற அப்படின்னா ஜின்னு வேகமாக ஓடி வந்து அவங்க கிட்ட உட்காண்டா. கடைசியில் இப்போ எல்லாரும் வியை ஹக் பண்ணிட்டு உட்காந்துருக்கானுங்க. ஏன் எல்லோரும் என்னை பார்த்து பயப்படுறீங்க? இந்த வியை விட நீங்களாம் பயங்கரமாக ரியாக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆப்போசிட்டில் உட்காந்துட்டு இப்போ ஏன் எல்லாம் இப்படி உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. கரெக்டாக பேம் உள்ளே வரான். பேமுக்கு வந்து நீங்கள் தெரியுறீங்க. பேம் குலைச்சிட்டே வரான். பேமுக்கு தெரியுது நீங்கள் ஒரு கோஸ்ட்டு தான். பட் பேமுக்கு எப்படின்னா நீங்கள் ஒரு உருவமாக தெரில, ஒரு பெண் மாதிரி தெரில, ஒரு கோஸ்ட் மாதிரி தான் தெரியுங்க. பேம் குலைச்சிட்டே வந்து உங்களுக்கு கடிக்க வராங்க. நீங்கள் இவன் ஏன் குலைக்கிறான், இவன் ஏன் கடிக்க வரான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பறக்குறீங்க. எல்லோரும் என்ன பேய் நாயை கண்டு பயப்படுது, ஆனால் இந்த பேய் மாதிரியே இல்லைடா, ஏன் இந்த பேம் குலைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்க கொண்டு பேம் இழுக்கிறான். பேம் வந்து குலைச்சிட்டே இருக்கான். நீ டக்குன்னு சொடக்கு போட்டோன்னு இப்போ பேம் பேசுகிறான். நீ யார், நீ என்ன இங்கே இருக்க, நீ யாருன்னு சொல்லிட்டு அவன் கேட்டுகிட்டே இருக்கான். யாருன்னு கேட்குறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்க்குறாங்க. பேம் தான் வாயை சேர்க்கிறான். பேம் பேசிகிட்டு இருக்கான். எல்லாருக்கும் மரண ஷாக்கு. இவனுங்க 7 பேர் ஷாக்கில் இருக்காங்க. ஜங்கு பேம் பேசுகிறான் அப்படின்னு. ஐயோ வைன் ஏன் இப்படி பண்ண அப்படின்னு. அப்புறம் பேம் பேசுகிறத ஜேகே கேட்க வேணாமா? ஜேகேக்கும் பேம் பேசணும்னு ஆசை இருக்குல்ல, உனக்கு எப்படி டேன் பேசணும் அந்த மாதிரி தான் இது அப்படின்னு. டேன் பேசுவானா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து ஜேகே கேட்குறான். டேனும் பேசுவான், இப்போ பேமும் பேசுவான். நீ வேணா பேம்கிட்ட பேசேன், பேம் உன்கிட்ட பேசுவான் அப்படின்னு. பேம் உங்களை பார்த்துட்டு நீ யாருன்னு நான் கேட்டேன், இன்னும் நீ அதுக்கே பதில் சொல்லலை அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்கள் பேம் பார்த்துட்டு நீ என்ன ரொம்ப பெரிய மனுஷன் மாதிரி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி வரீங்க. இப்போ பேமுக்கு வந்து நீங்கள் நார்மல் உருவமாக தான் தெரியுறீங்க. பேம் உங்களை பார்த்துட்டு இப்போ நீ கேட்டதுக்குன்னு பதில் சொல்லு. நான் நீ என்ன மாதிரி நீ யாரா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. பேம் உங்களை பார்த்து நான் பேம் அப்படிங்கிறான். என்ன பேம் தானே, அதுக்கு என்ன பேருக்கு இவன் நாட்டை பேசுகிறா போடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்துட்டீங்க. பேம் உங்களை பார்த்து முறைச்சிட்டு கடிக்க வரான். டேன் வந்துட்டு இப்போ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு டேன் கேட்குறோம். எழுதுறோம் ஏன்டன் பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கில் பார்க்குறாங்க. ஏன்டன் பேமை பார்த்துட்டு அவன் என் ஃப்ரெண்டு தான், நீ அவ்வளோ அப்படிலாம் பண்ணாத அப்படின்னு. நான் தானே உன் ஃப்ரெண்டு, ஏன்னா அவ்வளோ வேறு புதுசாக ஃப்ரெண்டு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேம் கேட்குறான். நீங்கள் பேம் பார்த்துட்டு என்ன பொசஸ் ஆகுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்டனை பிடிச்சி ஏன்டன் மை ஃப்ரெண்ட் ஃபர்ஸ்ட் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் அவன் என் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேம் பிடிச்சிருக்கான். இவனுங்க என்ன நாய் பேயெல்லாம் அடிச்சுக்குது அப்படிங்கிற மாதிரி ஷாக்கில் பார்த்துட்டு இருக்காங்க. ஜேகே பேம் நீ பேசுகிற பேம் அப்படி. பேமா ஜேகே பார்த்துட்டு ஆமா ஜேகே நான் பேசுகிறேன். ஜேகே எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் தெரியுமா, நான் எவ்வளோ நேரம் பேசுவேன்னு தெரியல, பட் நான் அதுக்குள்ளே வந்துட்டு பேசிக்கிறேன். எனக்கு நீனா அவ்வளோ பிடிக்கும் ஜேகே, ஏன்னா எனக்காக ஃபர்ஸ்ட் என்னோட லைஃபையே காட்டினது நீ மட்டும் தான் தெரியுமா, ஐ லவ் யூ ஜேகே சொல்லிட்டு ஜேகே மேலே தாவுது. நீங்கள் சிரிச்சிட்டே வந்துட்டேன். பார்த்தியா உன்னோட எமோஷனலை ஷேர் பண்ண நான் தான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன், நீ என்னை பார்த்து யாருன்னு சொல்லி கேட்குற அப்படின்னு. பேம் உங்களை பார்த்துட்டு சரி தேங்க்யூ எப்போ போவ அப்படின்னு கேட்குறான். இப்போ தான் நான் வந்தேன். இவன் நான் அதுக்குள்ளே எப்போ போவேன்னு கேட்குறான் அப்படின்னு. ஆமாம் நீ கோஸ்ட்டு தானே அப்படி சொல்லி திருப்பி கேட்குறாங்க. உங்களுக்கு என்ன எதை மறதி வியாதி இருக்கா, எனக்கு கோஸ்ட்டு தானே திருப்பி கேட்குறீங்க. ஐயோ பைத்தியங்களா அப்படி சொல்லிட்டு நீங்கள் அவனை பார்த்து சொல்கிறீங்க. அவனுங்க ஆமாம் பைத்தியங்க தான் அப்படி சொல்கிறா. நீங்கள் ஷாக்கில் பார்த்துட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நீங்கள் உட்காந்து பேசி இப்போ எல்லாரும் கூட ஃப்ரெண்ட் ஆகிட்டீங்க. பட் வீக் அது கொஞ்சம் டென்ஷன் ஆகுது. இவனே எல்லாரும் கூட பேசுகிறான். நான் தானே பயாசன்னு சொன்னான், அவன் இப்படி இழிச்சு பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்த்துட்டு இருக்கான். ஆரம் உங்களை பார்த்துட்டு வயன் அப்போ நீ இப்படியே இருந்துருவே அப்படின்னு நீங்கள் ஆரம் பார்த்துட்டு அதான் ஆரம் எனக்கு தெரியல, எனக்கு ஒன்றுமே புரியல தெரியுமா, நான் இப்படியே இருந்துருவேனா இல்லை போயிடுவேனா எனக்கு ஒன்றுமே புரியல. நான் வந்து கண்ணு முடிச்சப்போ என் உடம்புக்கிட்ட இருந்தேன்னா அப்போ பார்த்தப்ப என் கையில் வியோட ஃபோட்டோ வந்துச்சு. எனக்கு உடனே அவனை பார்த்தப்ப பிளிங்க் ஆச்சு. இது பிடிஎஸ், இது இவன் சவுத் கொரியாவில் இருக்கான், அவனை பார்க்கணுங்கிறது நம்ம ட்ரீம் அப்படிங்கிறது மட்டும் தான் திரும்ப எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அப்புறம் என் பக்கத்தில் உட்காந்து எங்கள் அம்மா, எங்கள் ஸ்டெப்மா, அம்மா கிடையாது சரியா, ஸ்டெப்மா, அப்புறம் அப்பா எல்லாரும் அழுதுட்டு இருந்தாங்க. அப்புறம் என்னோட ஸ்டெப் சிஸ்டர் அழுதுட்டு இருந்தா. பட் அவங்க என்ன தெரியுமா சொல்லி எழுதாங்க, இப்படி நீ போயிட்டீங்கன்னா எப்படி உன்னோட சொத்தை நாங்கள் வாங்குறது, நீ வேறு இறந்து போயிட்டேன்னா உங்கள் அம்மா சொத்தை எங்களுக்கு வரவே வராது, நீ டெத்து ஃபுல்லாக ஆனால் தான் எங்களுக்கு வரும், இப்போ நீ வெறும் மூளை சாவு தான் அடைஞ்சிருக்க, இதுக்கெல்லாம் எங்களுக்கு வராதுன்னு சொல்லி தான் திரும்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க 3 பேருமே. அதை நான் கேட்டேன். எனக்கு கேட்டதுக்கப்புறம் வி ஃபோட்டோ பார்த்தேன்னா எனக்கு உடனே வியை பார்க்க போயிடலாம், இங்கே நம்ம இருக்கக்கூடாதுன்னு தோணுச்சு, நான் அதனால தான் வந்துட்டேன் அப்படின்னு. இப்படி சொல்லிட்டு இல்லை ஷாக்கில் பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் வியை பார்த்துட்டு எனக்கு ஒன்றை பார்க்கணுன்னு தான் தோணுச்சு, நான் வந்தேன், ஆனால் இப்போ எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல அப்படிங்கிறீங்க. ஆறு உங்களை பார்த்துட்டு நீ திருப்பி வேணா உடம்புக்குள்ளே போயிடுறியா, ஆனால் நான் இறந்துட்டேனே, மூளை சாவுங்கிறது இறந்தது கிடையாது அப்படின்னு நீங்கள் அப்படி சொல்லிட்டு ஆரம் பார்க்குறீங்க. யாரும் நீ திருப்பி உடம்புக்குள்ளே உன்னால் போக முடியும், ஆனால் அதுக்கு என்ன பண்ணணும் எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் பார்க்குறீங்க. ஆரம்புன்னு சரி அதுக்கு நான் ஏதாச்சும் பார்க்குறேன், ஏதாச்சும் பண்ணுறேன், நீ அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இரு, மற்ற யாரு கண்ணுக்கு தெரியாது அப்படின்னு. அதான் தெரிய மாட்டேன், உங்கள் 7 பேருக்கு தான் தெரியும் அப்படிங்கிறீங்க. சரி அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் ஏறி படுத்துட்டானுங்க. நீங்கள் இப்போ நான் எங்கே படுக்க அப்படிங்க, இங்கே வந்து ஜிமின் உங்களை கையை காட்டி எங்கே வந்து படு அப்படிங்கிறா. நீங்கள் சரி அப்படி சொல்லிட்டு ஜிமின் கிட்ட போய் படுக்கிறீங்க. ஜிமினை இடிக்கிறீங்க. ஜிமினுக்கு ஃபீல் ஆகுது. ஜிமின் அப்போ நீ யார் தொட்டாலும் உனக்கு ஃபீல் ஆகுமா, அதை சொல்ல மறந்துட்டே பாரு அப்படின்னு. எல்லோரும் ஜிமினோட பெட்டை தான் பார்க்குறாங்க. என்னால் உங்கள் எல்லாரையும் தொட முடியுது வியை தவறு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வியை பார்க்குறாங்க. இவனு ஆமாண்டா உங்கள் எல்லாத்தையுமே அவளால் ஃபீல் பண்ண முடியுது, என்ன தவறு அப்படின்னு.
ஏன் அது ஏன் அப்படி தெரியலையே எப்படி சொல்லணும். சரி சரி அதை நான் யாராச்சும் பார்த்துக்கலான்னு கேட்குறேன், அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அப்புறம் சரின்னு சொல்லிட்டு எல்லோரும் தூங்கிட்டாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு சும்மா எழுந்திரிச்சு அந்த இதை சுற்றி சுற்றி அந்த இடம் பிக் ஹிட் ஃபுல்லாகவே சுற்றி பார்த்துட்ருக்கீங்க. நெக்ஸ்ட் டே வந்துட்டு அவங்க எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் அங்கிட்ட இங்கிட்ட சுற்றி வருது. இன்றைக்கி யாருமே டச் பண்ணல. அன்றைக்கி சும்மா பயமுடுத்தலாம் சொல்லி தான் டச் பண்ணிங்க. இன்றைக்கி யாரையுமே டச் பண்ணல. நீங்கள் பாட்டு சுற்றி வந்துட்டுருக்கீங்க. பேமிட்டாலும் சும்மா உங்கள் பின்னாடி வந்துட்டு இருப்பானுங்க. அதுக்கப்புறம் விட்டுருவானுங்க. நீங்கள் எங்கிட்ட ஆச்சு பறந்துட்டு அலைவீங்க. திடீர்னு பார்த்தா பிகிட்டில் இருப்பீங்க. திடீர்னு பார்த்தா எங்கேயோ போயிருவீங்க. அவனுங்க சரி வருவா அப்படின்னு சொல்லி விட்டுருவானுங்க. அதே மாதிரி தான் போயிட்டு வந்துட்டு இருப்பீங்க. மதியம் போல் ஆரம் கிளம்புறா. நீங்கள் ஆரம் பார்த்துட்டு எங்கே போகிறேன் உனக்கான ஒரு சொல்யூஷன் தான் தேடி போகிறேன். நானும் வா அப்படி கேட்குறீங்க. ஆரம் உங்களை பார்த்து ஒரு வேளை உனக்கு பிடிச்சி வச்சுக்கிட்டா எனக்கு தெரியாது அப்படின்னு பிடிச்சி வச்சுப்பாங்களா? பிடிச்சி வச்சுட்டா எனக்கு தெரியாது. இல்லை நான் இங்கே இருக்கேன் அப்படி சொல்லிட்டு ஆரம்பங்களை பார்த்து சிரிக்கிறான். சிரிச்சிட்டு பேயாக இருந்தாலும் பயப்படுறியடி அப்படின்னு. பிடிச்சி வச்சுட்டாங்க. நான் அப்படி வந்து உங்கள் கான்செப்டை பார்க்குறது எனக்கு உங்கள் கான்செப்ட் பார்க்கணுங்கிறது ஆசைப்பா. நான் வந்து என் உடம்புக்கே போகிற மாதிரி இருந்தாலும் உங்கள் கான்செப்ட் பார்த்துட்டு தான் போவேன். ஞாபகம் இருக்கட்டும் அப்படின்னு எல்லோரும் சரி வா அப்படி சொல்லிட்டாங்க. அவனுங்க 6 பேர் உட்காந்துட்டு இருக்கானுங்க. நீங்கள் அவனுக்கு கொடுத்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. அவனுங்க வந்துட்டு எப்படின்னா மற்ற யாராச்சும் பார்த்தா பேய்கிட்ட பேசுகிறோன்னு தெரிஞ்சுட்டா பைத்தியம் நினச்சிருவானுங்கல்ல. அதனால் வந்துட்டு அவங்க ரூமில் உட்காந்துக்கிட்டு அப்படி தான் உட்காந்து அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களாம் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஆரம் வந்துட்டு அவன் கார் எடுத்துகிட்டு டேரெக்டாக ஒரு பிளேஸ் போகிறான். அங்கே போயிட்டு கரெக்டாக இந்த மந்திரவாதி உண்மையே சொல்லுவார்ல அப்படின்னு உண்மையை தான் ஆரம் சொல்லுவாங்க போ அப்படின்னு ஆரம் மட்டும் உள்ளே போகிறான். அவங்க ஆரம் பார்த்தனே என்ன நீ வந்திருக்க, நான் எப்படி பார்த்தா உன் ஃப்ரெண்டு தானே வந்திருக்கேன் அப்படின்னு. நான் வந்திருக்கேன் நான் கேட்கலாம் தானே அப்படி சொல்லி கேட்குறான். வா வந்து உட்கார் அப்படின்னு ஆரம் உட்காந்து என்ன அந்த ஆத்மா எப்போ போகும், அது உடம்பு எங்கே இருக்கா தானே கேட்க வந்திருக்கேன் அப்படின்னு. உடம்பு எங்கே இருக்குன்னு எங்களுக்குன்னு தெரியுது, ஆனால் அவள் எப்போ உடம்புக்குள்ளே போவா அப்படின்னு. அவள் உயிர் பெற்று வருவாளா உங்களுக்கு எல்லாமே தெரியுமா அப்படின்னு. எனக்கு எல்லாமே தெரியும், கேட்க வந்த கொஷினை மட்டும் கேளு அப்படின்னு. அவளுக்கு அவள் உடம்புக்குள்ளே போயிட்டாலும் நாங்களாம் ஞாபகம் இருக்குமா? இருப்பீங்க, ஆனால் அவள் உடம்புக்குள்ளே போகணுங்கிறது அவள் ஆசைப்படக்கூடாது. அவள் காதலிக்கிற பர்சன் அவளை காதலிச்சு அதை ஆசைப்படணும் அப்படின்னு. அவள் காதலிக்கிற பர்சனா அது அவளுக்கு தெரியலையே அப்படின்னு. கண்டுபிடிக்க சொல்லு, கண்டுபிடிச்சி அந்த பர்சனை அவளை இப்போ காதலிக்கவை, அவள் அந்த ஆத்மாவாக இருக்கப்போ காதலிக்கவை. அப்போ அவள் உடம்புக்கு அவள் போகணுன்னு ஆசைப்பட்றப்பே அந்த உடம்பே அவளை கூப்பிட அவள் போயிடுவா. அப்போ அந்த பர்சனும் கூட போவா, திருப்பியாக அவங்க கூடயே வந்துடுவா, கவலைப்படாது அப்படின்னு. ஆனால் அது எப்படியெல்லாம் நடக்கும்? ஃபஸ்ட்டு அவளை காதலிக்க சொல்லு அப்படி சொல்லிட்டு அவர் வந்து போகிறாரு. ஆரம் அப்படியே அவளை கன்ஃபியூஸாக பார்த்துட்டு எனக்கு என்ன பண்ணணும்னு தெரில, நீ போய் அதை அவகிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போயிட்டாங்க. ஆரம் இப்போ டேரெக்டாக அந்த பேஸ்க்கு தான் வரா. மற்ற எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நீங்களும் உட்காந்து பேசிட்டு தான் இருக்கீங்க. ஆரம் வந்துட்டு உங்கள் கிட்டே உட்கார. நீங்கள் ஆரம் பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு. நீ முன்னாடி உட்காரேன். நீங்கள் ஆரம் முன்னாடி உட்காந்துட்டீங்க. மற்ற எல்லாரும் ஆரம் தான் பார்த்துட்டு இப்படி ஆர்வமாக உட்காந்துருக்காங்க. ஆரம் என்ன தான் சொல்ல போகிறான், அப்போ நம்ம உடம்புக்கு போயிடுவாளா என்ன ஏதுன்னு பார்க்கறதுக்காக ஆர்வமாக உட்காந்துருக்காங்க. ஆரம் உங்களை பார்த்துட்டு நீ யாரையாச்சும் லவ் பண்ணுறியா அப்படின்னு. நீங்கள் ஆரம் பார்த்துட்டு எப்போ கேட்குற அப்படின்னு. உயிரோட இருந்துப்ப பண்ணேன் அப்படின்னு. யாரும் ஞாபகம் இருக்கா? இருக்குது அப்படி சொல்கிறீங்க. ஆரம் உங்களை பார்த்துட்டு நீ அந்த பர்சனை இப்போ காதலிக்க வைக்கணுமா அப்படின்னு. நீங்கள் இப்போ நான் பேயா இருக்கேன், அவன் எப்படி எனக்கு காதலிப்பான்? நீ எப்படி இருந்தாலும் அவனை அக்செப்ட் பண்ணி உனக்கு காதலிச்சானா நீ கண்டிப்பாக உடம்புக்குள்ளே போயிடுவியான். அப்போ வந்து அவனும் உன் கூட இருக்கணுமா, அப்போ தான் உன்னால் உன் உடம்புக்குள்ளேயே உன்னால் போக முடியுமா. அப்படி போயிட்டீன்னா தான் நீ உயிர் பெற்று வர முடியுமா, இல்லைன்னா நீ கடைசி வரைக்கும் ஆத்மாவாக தான் இருக்கணுமா அப்படின்னு. ஆத்மாவாக எவ்வளோ நாள் இருப்பேனா? ஆத்மாவாகவும் நல்ல 1 வருஷம் தான் இருக்க முடியும். நீ அதுக்குள்ளே உடம்புக்குள்ளே போக பார்க்கணுமா, அதுவும் அடுத்த பௌர்ணமிக்குள்ளே நீ உடம்புக்குள்ளே போகணும். அடுத்த பௌர்ணமிக்கு இன்னும் 1 மாதம் தான் இருக்குது அப்படிங்கிறீங்க. ஆரம்பங்களை பார்த்துட்டு அதுக்குள்ளே போகணும்னு சொல்கிறாங்க. நீ காதலிக்கிற பர்சன் யாருன்னு சொல்லு, நாங்கள் அவங்க முன்னாடி உனக்கு கூப்பிட்டு போக ஹெல்ப் பண்ணுறோம். அது நானே போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பங்களை பார்த்துட்டு நீயே போய் அவங்கள எப்படியாச்சும் பயமுடுத்தாமல் பேசி காதலிக்க வைப்பேன் அப்படிங்கிற அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து வீயை பார்க்குறீங்க. அப்படியே ஆர்வமாக பார்த்துட்ருக்கான். ஆனால் அவங்களுக்கு என் மேலே காதல் வேறு வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஆரம்பங்களை பார்த்துட்டு ஏன் அப்படின்றான். அவன் ரொம்ப அழகாக இருப்பான், அது இல்லாமல் அவனா உலகத்தில் அவ்வளோ பேருக்கு பிடிக்கும். அப்படி இருக்கப்போ அவன் எப்படி எனக்கு காதலிப்பான்? ஒருவேளை அந்த காதல் கிடைச்சா மட்டும்தான் என்ன உன்னால் இருக்க முடியும், ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு மட்டும் சொல்கிறான். நீங்கள் யாரும் பார்த்துட்டு சரி இப்படி சொல்லிட்டீங்க. அதுக்காட்டி அவங்கள ப்ராக்டிஸ் கூப்பிட்டு அவங்களாம் போயிட்டாங்க. நீங்கள் அங்கே உட்காந்துட்டு வீயவே பார்த்துட்ருக்கீங்க. உங்களோட ஃபுல்லாகவே வீ தான். நீங்கள் வீயை பார்த்துட்டு இவனுக்கு எப்படி என் மேலே காதல் வரும், நான் போய் வந்துட்டு சொல்லவும் முடியும் லவ் பண்ணணும். அது இல்லாமல் இவனுக்கு இப்போ எல்லாமே தெரிஞ்சிருச்சு. அவன் அப்போ ஃபேக்காக நடித்தானா, ஒரு வேளை என்னால் போகவே முடியாதுன்னு போயிடுச்சு, நான் என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு நீங்கள் வீயை பார்த்துட்டீங்க. வீ டான்ஸ் ஆடிட்டே உங்களை பார்த்துட்டே இருக்கான். அதுக்கப்புறம் வீ வந்து உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு என் ஃபோன் எடுக்கலாம். நீங்கள் வீயை பார்த்துட்டு பேச போறியா அப்படின்னு. ஆமாம் அப்படி சொல்லி டைப் பண்ணுறேன். நீங்கள் வீயை பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு. நீ யாரை லவ் பண்ணுற? யாரையா அப்படி சொல்லிட்டு நீங்கள் வீயை பார்க்குறீங்க. வீ ஒன்று சொல்லு அப்படிங்கிறான். அது ஒரு அழகான பையன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. என்ன நக்கலா அப்படி சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுறாரு. நீங்கள் வீயை பார்த்து சிரிக்கிறீங்க. சொல்லுவான் நீ யாரை காதலிக்கிற அப்படின்னு. வீ அந்த பையனை காதலிக்க வாய்ப்பே இல்லை. ஏன் அப்படி சொல்கிறேன்? அவன் ஒரு பில்லியனர், இல்லாமல் அவன் ரொம்ப அழகாக இருப்பான். அவனா உலகத்தில் அவ்வளோ பொண்ணுக்கு பிடிக்கும் அப்படின்னு. ஐடல் எது லவ் பண்ணுறியா இல்லை ஏதாச்சும் ஆக்டர் அப்படின்னு நீங்கள் வீயை பார்த்து சிரிக்கிறீங்க. சொல்கிறீ அப்படின்னு சொல்கிறான். ஐடல் அப்படின்னு சொல்லி
ஐடலா சரி இந்த கேபாப் குரூப் அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லை உங்கள் ஊர்லையா அப்படின்னு கேட்குறான். நீங்கள் வியை பார்த்துட்டு இங்கே தான் அப்படிங்கிறீங்க. யார் அப்படி சொல்லிட்டு உன்னோட ஐடல் இங்கே யார் ஜிகேவா அப்படி சொல்லி கேட்குறான். நீங்கள் ஒன்று இல்லையே அப்படி சொல்கிறீங்க. வேறு ஆரம்பகையாங்க. ஆரம்பிட்டே சொல்லியிருப்பேன். வேறு யார் அப்படி ஒன்று மக்கா வி அப்படி சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. வி ஒன்று ஏன் மக்கா அப்படிங்கிறான். நீங்கள் வியை பார்த்துட்டு ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து போயிட்டீங்க. ஏன்டன் வந்து வீக்கிட்ட உட்காரான். வி உங்களை பார்த்து இவன் ஏன் அப்படி போகிறா அப்படின்னு வி அப்படி சொல்லிட்டு கூப்பிட்றான். என்ன ஏன்டன் அப்படி சொல்லிட்டு வி வந்து ஏன்டன்னு பார்க்குறான். உனக்கு ஏன் பிடிக்குமா? பிடிக்குமே அப்படி சொல்லிட்டு இப்படி ஷாக்காகி பார்க்குறான். எனக்கு ஒன்று தான் பிடிக்கும். அதை வந்துட்டா சொல்ல யோசிப்பான்னு எனக்கு தெரியும். பட் அவள் ஃபர்ஸ்ட் டைம் உனக்காக தான் இந்த ஊருக்கு வந்திருக்கா. ரீசன் அப்பயும் உனக்கு புரியல அவளோட காதல் நீ தானே. அவள் மேலே ட்ரூவான லவ் கொடு, பொய்யான லவ் கொடுத்துறாத. அவள் மறைஞ்சிருவா. அதை சொல்ல மறந்துட்டான். ஆரம்பட்டு என்கிட்ட சொன்னான். நீ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ அப்படி சொல்லிட்டு என்கிட்ட வந்து அங்கிட்டு போகிறான். அப்படியே உங்களே பார்த்துட்ருக்கான். ஸோ இந்த எபிசோட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். செகண்ட் சேனலை ஃபாலோ பண்ணனா மறக்காமல் பண்ணிடுங்க. பாய், லவ் யூ.